அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு வினாப்பத்திரம் ஒன்றோடு தொடர்புடைய மாதிரி வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். அருகிலுள்ள கடதாசி அட்டையிலிருந்து நிலட்டப்பட்ட வடிவத்தைப் போல எத்தனை துண்டுகள் வெட்டி எடுக்கலாம்? தரப்பட்ட கடதாசி துண்டினை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒழுங்கற்ற ஒரு வடிவமாக காணப்படுகிறது. அந்த கடதாசி துண்டிலே சிறிய கட்டம், ஒரு சிறிய பகுதி நிலட்டப்பட்டு காணப்படுகின்றது. அந்த நிலட்டப்பட்ட வடிவத்தைப் போல எத்தனை துண்டுகளை வெட்டி எடுக்கலாம் என்பதுதான் தரப்பட்ட வினா. தரப்பட்ட அந்த கடதாசி அட்டையினை நிலட்டப்பட்ட வடிவத்தைப் போல சம பகுதிகளாக பிரிக்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். அந்த வகையிலே அவ்வாறு பார்க்கின்ற போது சமமாக நிலட்டப்பட்ட வடிவத்தைப் போல பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு பிரிக்கப்படுகின்ற போது மொத்தமாக 7 பகுதிகளாக நிலட்டப்பட்ட வடிவத்தினையும் சேர்த்து மொத்தமாக 7 பகுதிகள் தரப்பட்ட கடதாசி அட்டையிலே காணப்படுகின்றது. சம பகுதிகளாக காணப்படுகின்றது. தற்போது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நிலட்டப்பட்ட வடிவத்தைப் போல எத்தனை துண்டுகள் வெட்டி எடுக்க முடியும்? மொத்தமாக 7 பகுதிகளை தரப்பட்ட கடதாசி அட்டையிலே மொத்தமாக 7 பகுதிகளை வெட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். நிலட்டப்பட்ட வடிவத்தினையும் சேர்த்து இவ்வாறான வினாக்களிலே அந்த நிலட்டப்பட்ட வடிவம் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். மொத்த வடிவத்திலே நிலட்டப்பட்ட வடிவமும் உள்ளடங்குவதாகவே அமையும். ஆகவே 7 கடதாசி துண்டுகளை வெட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு கூட்டம் அல்லாதது. 3 உருக்கூட்டங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அதிலே மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு கூட்டம் அல்லாதது. ஆகவே 2 உருக்கூட்டங்கள் அவற்றுக்கிடையிலே மிகவும் நெருக்கமான தொடர்பினை கொண்டிருக்கும். ஒன்று மாத்திரம் வேறுபட்டு காணப்படும். அந்த வகையிலே முதலாவது உருக்கூட்டமானது புல்லாங்குழல், நாதஸ்வரம், சங்கு ஆகிய 3 இசைக்கருவிகளையும் கொண்டிருக்கின்றன. இரண்டாவது ஒரு தொகுதியானது தவில், தபேலா, தாளம் ஆகிய 3 இசைக்கருவிகளை கொண்டு காணப்படுகின்றது. மூன்றாவது ஒரு கூட்டம் கிட்டார், வயலின், வீணை ஆகிய 3 இசைக்கருவிகளையும் கொண்டு காணப்படுகிறது. இதிலே மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு கூட்டம் என்று நாம் பார்க்கின்ற போது முதலாவது ஒரு கூட்டமும் மூன்றாவது ஒரு கூட்டமும் சரியான முறையிலே, அதாவது முதலாவது ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்தும் துளைக்கருவிகள், இசைக்கருவிகளிலே இருக்கக்கூடிய துளைக்கருவிகளாக முதலாவது ஒரு கூட்டம் காணப்படுகின்றது. மூன்றாவதிலே நரம்பு கருவிகள் மூன்றுமே நரம்பு கருவிகளாக காணப்படுகின்றது. இரண்டாவது ஒரு கூட்டத்திலே 2 தோற்கருவிகள் காணப்படுகின்றது. மூன்றுமே தோற்கருவி அல்ல, 2 தான் தோற்கருவி. ஆகவே இரண்டாவது ஒரு கூட்டமானது 3 இசைக்கருவிகளுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு காணப்படவில்லை. எனவே மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு கூட்டம் அல்லாததாக இரண்டாவது விடை அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 01, 02, 03 என்றவாறு 50 வரையில் காகிதம் ஒன்றில் எழுதப்பட்டுள்ளன எனின் 01ற்கும் 50ற்கும் இடையில் காணப்படும் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாது? வினாவிலே 1, 2, 3 இவ்வாறு ஓரிலக்க இலக்கங்கள் 01, 02, 03 என்றவாறு ஈரிலக்க இலக்கங்களாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுங்கின்படி 01ற்கும் 50ற்கும் இடையில் காணப்படும் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாது என்பதுதான் வினா. அந்த வகையிலே பூஜ்ஜியங்கள் அமையக்கூடிய இலக்கங்களை நாங்கள் பார்க்கின்ற போது 01லிருந்து 50 வரையான இலக்கங்களிலே பூஜ்ஜியம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இலக்கங்களை நான் இதிலே காண்பித்திருக்கின்றேன். இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் 01ற்கும் 50ற்கும் இடையில் காணப்படும் பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை தான் எங்களுக்கு தேவை. ஆகவே 01, 50 இந்த 2 இலக்கங்களிலும் பூஜ்ஜியம் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த 2 இலக்கங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த 2 இலக்கங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இலக்கங்களில் பூஜ்ஜியம் அமையக்கூடிய எண்ணிக்கை தான் எங்களுக்கு தேவை. ஆகவே மொத்தமாக 01, 50 தவிர 12 பூஜ்ஜியங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தட்டொன்றில் உள்ள பப்பாசி பழங்களை 8 துண்டுகளாக வெட்டினால் 48 துண்டுகள் கிடைக்கும் எனின் 12 துண்டுகளாக வெட்டினால் எத்தனை பழத்துண்டுகள் கிடைக்கும்? இங்கு தட்டொன்றிலே காணக்கூடிய பப்பாசி பழங்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இலகுவாக இனங்காணலாம். எவ்வாறெனில்
அந்த பழங்களை 8 துண்டுகளாக வெட்டுகின்ற போது 42 துண்டுகள் எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் 48னை 8ஆலே வகுக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய பழங்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 6 பழங்கள், 6 பப்பாசி பழங்கள் அங்கே காணப்படுகின்றன. அவற்றினை நாங்கள் 12 துண்டுகளாக வெட்டுகின்ற போது எங்களுக்கு 72 பழத்துண்டுகள் கிடைக்கும். மொத்தமாக 72 பழத்துண்டுகள் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நாணயம் ஒன்று மேலே சுண்டிவிடப்பட்ட போது ஏ பக்கமும் பி பக்கமும் விழுந்த தடவைகளின் எண்ணிக்கை வரைவினால் காட்டப்பட்டுள்ளது. வரைவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 பக்கங்களுக்கும் வரைவிலே நிழற்றப்பட்டு காட்டப்பட்டிருக்கின்ற வரைவானது சமமாக ஒவ்வொரு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 4 கட்டங்களிலே ஏ பக்கம் நிழற்றப்பட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. பி பக்கமானது 7 கட்டங்களிலே நிழற்றப்பட்டு காணப்படுகின்றது. பி பக்கம் விழுந்த தடவைகளின் எண்ணிக்கை 28 எனின் நாணயம் சுண்டிவிடப்பட்ட மொத்த எண்ணிக்கை அது எத்தனை தடவை நாணயம் சுண்டிவிடப்பட்டிருப்பது என்பதுதான் வினா. இதிலே பி பக்கமானது வரைவிலே 7 கட்டங்கள் நிழற்றப்பட்டு காணப்படுகின்றது. அதாவது 7 கட்டங்கள். இந்த 7 கட்டங்கள் 28 தடவைகளுக்கு சமமாக காணப்படுகின்றது. ஏனெனில் பி பக்கம் விழுந்த தடவைகளின் எண்ணிக்கை 28 என வினாவிலே தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 7 கட்டங்களும் 28 தடவைகளுக்கு சமமாக இருந்தால் ஒரு கட்டம் 4 தடவைகளை குறிக்கின்றது. வரைவிலே தரப்பட்ட தரவின்படி ஒரு கட்டமானது 4 தடவைகளை குறிக்கின்றது. எனவே மொத்தமாக இங்கே வினாவானது நாணயம் சுண்டிவிடப்பட்ட மொத்த தடவை அல்லது மொத்த எண்ணிக்கை தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நிழற்றப்பட்ட மொத்த கட்டங்களை பார்ப்போமாக இருந்தால் 11 தடவைகள், அதாவது 11 கட்டங்கள் 11 கட்டங்கள் காணப்படுகின்றது. எனவே ஒரு கட்டம் 4 தடவைகளுக்கு சமமாகும். ஆகவே 11ஐ 4ஆல் பெருக்குகின்ற போது நாணயம் சுண்டிவிடப்பட்ட மொத்த தடவைகள் எங்களுக்கு கிடைக்கும். எனவே மிகச் சரியான விடையாக 44 தடவைகள். 3வது விடை 44 தடவைகள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். கீழே தரப்பட்டுள்ள உருக்களின் தொடர்புகளை அவதானித்து வெற்றுக்கூண்டில் வர வேண்டிய உருவை தெரிவு செய்க. தரப்பட்ட ஒரு தொடர்பினை நன்றாக அவதானியுங்கள். முதலாவது உருவிலே 3 கட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 3 சதுர கட்டங்களுக்குள்ளும் புள்ளிகள் இடப்பட்டிருக்கின்றன. அந்த புள்ளிகள் ஒரு மூடிய சதுரமுகி ஒன்றினுடைய அமைப்பினை காட்டுகின்றது. அந்த அமைப்பிலே 3 முக தோற்றங்கள், முன்பக்க தோற்றம், பக்க தோற்றம், மேற்பக்க தோற்றம் என்ற வகையிலே தரப்பட்ட முதலாவது உருவில் புள்ளிகள் அமைந்திருக்கின்ற அந்த ஒழுங்குக்கு ஏற்ற வகையிலே உருவாக்கப்பட்ட சதுரமுகியினுடைய 3 முகத்தோற்றங்களிலும் அந்த புள்ளிகள் அமைந்து காணப்படுகின்றன. அந்த ஒழுங்கு முறையிலே அமைந்து காணப்படுகின்றது. அந்த வகையிலே வெற்று கூண்டிலே வர வேண்டிய அந்த சதுரமுகியினுடைய அமைப்பினை நாங்கள் பார்க்கின்ற போது 2வது அல்லது 3வது விடை பொருத்தமாக அமைய வேண்டும். முதலாவது விடை பொருத்தமற்றதாக அமையும். ஏனெனில் தரப்பட்ட உருவிலே அந்த மேலே இருக்கக்கூடிய சதுர கட்டத்திலே 3 புள்ளிகள் அமைந்த விதமும் முதலாவது விடையில் இருக்கக்கூடிய சதுரமுகியின் மேற்பக்க தோற்றத்திலே காணக்கூடிய 3 புள்ளிகள் அமைந்திருக்கக்கூடிய விதமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கின்றது. ஆகவே 2வது அல்லது 3வது விடையே மிக பொருத்தமாக இருக்கும். அதனை சரியான முறையில் நாங்கள் ஆவணிக்கின்ற போது 3 புள்ளிகள் மற்றும் ஒரு புள்ளி மற்றது 2 புள்ளி என்கின்ற விதத்திலே காணப்படுகின்றது. அதாவது முன்பக்க தோற்றத்திலே ஒரு புள்ளியும், பக்க தோற்றத்திலே 2 புள்ளியும், மேற்பக்க தோற்றத்திலே 3 புள்ளியும் என்கின்ற ஒழுங்குமுறையிலே விடை அமைய வேண்டும். அதே நேரம் பக்கத்தோட்டத்திலே அமைகின்ற 2 புள்ளிகளுடைய அமைப்பானது மேற்பக்க தோற்றத்திலே அமையக்கூடிய அந்த 3 புள்ளிகளுடைய ஒழுங்கு, அந்த ஒழுங்குக்கு எதிராகவே அமைய வேண்டும். எதிரான முறையிலே அமைய வேண்டும். தரப்பட்ட உருவிலே அந்த விரித்த வடிவத்தில் நீங்கள் நன்றாக கவனித்தால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2வது விடையிலே 3 புள்ளிகள், அதாவது மேற்பக்க தோற்றத்திலே காணப்படுகின்ற 3 புள்ளிகளுடைய அந்த அமைவு ஒழுங்குக்கு நேராகவே 2 புள்ளிகள், அதாவது அதற்கேற்ற வகையில் எதிராக இல்லாமல் அந்த ஒழுங்கிலேயே 2 புள்ளி அமைந்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த விடை 2வது விடையும் தவறு. எனவே 3வது விடை தரப்பட்ட
வெற்றிக்கூண்டுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு உருவாக விடையாக அமையும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாதிரி வினாக்களை மீண்டும் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். இதிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இலகுவான நுட்ப முறைகளையும் இனங்கண்டு தொடர்ச்சியாக பயிற்சியை செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியான பயிற்சிகள் மூலமே வினாப்பத்திரம் ஒன்றினை இலகுவாக நீங்கள் இறுதி பரீட்சையை செய்யக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.